இருதுருவ அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். மறைந்த எம்ஜிஆர் கருணாநிதி ஆகட்டும், கருணாநிதி ஜெயலலிதா, அதுக்கப்புறம் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, இப்படி போயிட்டு இருக்கும் போது தற்போது தாவேகா விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு அந்த களத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்களா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை திமுக அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் அவர் விஜய் அவர்கள் குறிப்பிடாருங்கிறத மட்டும் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. உதயநிதி அவர்களை சீண்டுகிறார், கோபப்படுத்துகிறார். ஆனா அவர் இன்னும் மோதுறது மு.க. ஸ்டாலின் அவர்களோடு தான் மோதுகிறார் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, குளத்தூர்ல கொத்து புரோட்டான்னு பேசுகிறார், அப்பாவை காணாம்ங்கிறார். தனிப்பட்ட வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை கூட அவர் உச்சரிக்க மாட்டார். பட் இதுல என்ன லாபம் விஜய் அவர்கள் நினைக்கிறார்னா, நீங்க களத்துல பலமுனை போட்டியாக இருக்கிற முறை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, அதை இருமுனை போட்டியா கூர்மைப்படுத்தணும். அது ஒன்றுதான் விஜய் அவர்களுடைய நோக்கம். எப்பொழுதுமே தனக்கு எதிரி யாருன்னு விஜய் தான் தீர்மானிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான. இப்படி பார்க்கணுமா திரு சுவாமிநாதன்? திரு ஸ்டாலின் அவர்களை வைத்து உதயநிதியை சீண்டுகிறார்னு பார்க்கணுமா? ஆமா ஆமா, நிச்சயமா அப்படி புரிந்து கொள்ளலாம், அப்படி புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சீண்டுகிறார். அந்த சீன்றதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பொருள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்பாவை காணன்னு அவர் சொல்லக்கூடிய விமர்சனமாக இருக்கலாம், குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டோங்கிற விமர்சனமாக இருக்கலாம். இது எல்லாமே நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உதாரணங்களால் சீண்டுகிறார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவுல அரசியல்ல முக்கிய புள்ளி. இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்குது, திமுகவை ஏன் கூப்பிடலன்னு பிற கட்சிகள் கேட்கிறாங்க. அந்த கட்சிகள் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட தாவேக்காவோட இருக்காங்க. கிட்டத்தட்ட அவருக்கு அகில இந்திய அளவுல மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் எதிர்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் தான் விஜய் அவர்களுக்கு அரசியல் கவனம் இருக்கும் அகில இந்திய அளவுல. சோ அவர் அதனால அந்த விமர்சனங்களை தான் கூர்மைப்படுத்துகிறார். அதை மையமாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சீண்டுகிறார். அப்படி பாக்குற ஒன்று. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எதிரியாக பிக்ஸ் பண்ணி தொடர்ந்து களமாடுறார். அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னன்னா, நீங்க தொடர்ச்சியாக நான் யாரை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் தான் தீர்மானிக்கிறார். கடந்த தேர்தலில் அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருந்தது, 66 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அந்த அலைன்ஸா 75 இடங்கள் ஜெயிச்சாங்க. களத்தில் இல்லாதவர்கள் ஒரு வரியில ஒதுக்கிட்டார். களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு அதிமுக விமர்சனம் செய்தார். ஆனா ரிசல்ட் அதே மாதிரி தான் வந்தது, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதே மாதிரி இந்த முறை என்ன, திமுகவை மட்டும் எதிரியா பிக்ஸ் பண்றப்ப நீங்க களத்துல பலமுனை போட்டி அப்படிங்கக்கூடிய சூழல் வரும். நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் களத்துக்கு வருவாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை தனியா நின்றால் கூட 5% வாக்கள் எடுக்க முடியும். தர்மபுரி, மேட்டூர் பகுதியில் இன்னைக்கு வலுவாக இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே அந்த வட மாவட்டங்களில் 25% வாக்கள் வைத்திருக்காங்க. நாளைக்கு அரசியல் சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனா யார் வேண்டுமானாலும் விஜய் அவர்களை விமர்சிக்கலாம். இப்ப நாளைக்கு அண்ணாமலை தீவிர அரசியலுக்குள்ள கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்கள் மேல வைக்கலாம். ஆனா இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவார். விஜய் கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவார். அதுதான் அவர் தீர்மானிக்கிறார். மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பொருட்படுத்தவும் மாட்டார், இவர்களுக்கு மட்டும் பதில் சொல்றார். அதிமுக பொய்க்கால் குதிரை அரசு டெய்லி எழுதுறாங்க, அவங்க கட்சியினுடைய போர்வால் பத்திரிகையில எழுதுறாங்க. ஆனா அதை பற்றி விமர்சிக்க மாட்டார். ஊழல் சக்தின்னு கடந்து போயிடுறாரு. 6 எம்எல்ஏக்கள் இங்கிருந்து நகர்ந்து விட்ட வழக்குல டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தொடர்பாகவே அவர் ஆளுநர் புகார் கொடுத்தார், அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். விஜய் என்னன்னா, எதிரி திமுக மட்டும்தான், அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு பதில் சொல்றாரு. அது வாஷிங் மிஷின் விவகாரமாக இருக்கலாம், அதே போன்று சோபா மாடலா இருக்கலாம். சோபா மாடல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு பதிவு தான் சமூக வலைதளங்கள்ல, சோபா சைஸ் பெருசாயிருச்சுன்னு போட்டார். கிட்டத்தட்ட திமுகவையும் எதிர்க்கிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எதிர்க்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சீன்றதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார். இதன் வழியா அவர் தன்னுடைய அரசியல்ல தனக்கு திமுக மட்டும்தான் எதிரி, நீங்க களத்துல எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தான் பதில் சொல்லுவார் அப்படின்னு அவர் ஒரு வகையான நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது அவருக்கு ஃபியூச்சருக்கு கிட்டத்தட்ட பலமுனை போட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எத்தனை தடவை உருவானாலும் நீங்க களத்துல திமுக வெர்சஸ் டிவிகே, திமுக வெர்சஸ் டிவிகே விஜய் அவர்களே சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க தொடர்ச்சியா நீங்க இந்த இதுக்கு கரூர் விவகாரத்திலே கரூருக்கு சென்றவரு அங்க போயும் நம்மளோட ஓட்டை நீங்க போட்டு காட்டணும் கரூர்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திமுக எதிராக தான் பேசிட்டு வர, மற்ற கட்சிகளை பொறுப்படுத்தலையாங்க. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்து விட்டு வந்திருக்கிறார். இல்ல, அதுலதான் ஒரு கேள்வி திரு சுவாமிநாதன். திரு பிரியன் அவர்கள் குறிப்பிட்டது போல திரு விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய்க்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே கடந்த காலத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்க, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாங்க. ஆனா திமுக அப்படின்னு எடுத்துக்கும் போது விஜயை விமர்சிப்பதற்கு அத்தனை பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் கடினமான சூழலா நினைக்கிறாங்களா திமுக? இல்ல, திமுக இன்னுமே சரியான பாதையை கண்டடையவில்லைன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க தேர்தலுக்கு முன்பும் அவர்கள் கண்டடையல, தேர்தலுக்கு பின்பும் கண்டடையல. நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர்கள் நியமனத்துல என்ன நடந்ததுன்னு வழக்கு போட்டிருக்காங்க. திமுகவினுடைய வழக்கறிஞர் நீ போராட்டமாக பண்ணாங்களா? கட்சியாக அமைப்பாக களமாடுவதற்கு திமுகவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கிய கடன்கள் விவகாரத்துல மாற்று கருத்தை அறிக்கைகளாக விடுறாங்க. திமுக விவசாய அணி இருக்கே, அந்த அணி என்ன போராட்டங்கள் செய்தது? இவர்களுடைய பார்வையெல்லாம் விஜய் அவர்கள் பேசுகிறார், அதுக்கு பதில் சொல்றாங்க.
இடைத்தேர்தலுக்கு பதில் சொல்றது. கிட்டத்தட்ட அது சோபா மாடல். அரசியல் விமர்சனங்களை தாண்டி வெகு மக்களோடு அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ற அளவுக்கான பழைய திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் செய்வாங்க. இவர்கள் முழு கவனமும் எப்படி தாவேக்காவுக்கு இந்த அரசை நிலைநிறுத்திக்கிறதுக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்களை பெறணுங்கிறது இருக்கோ, அதே போன்றே திமுகவினுடைய கவனமும் இருக்கு. அங்கதான் பிரச்சனை. நீங்க மக்களோட அவர்கள் நேரம் களத்துல வந்திருக்கணும். நீங்க 55 நாட்கள் இந்த ஆட்சி நடந்திருக்கு. எத்தனை போற நீங்க சொல்றாங்கல்ல, இத்தனை விடியல் பயணம், விடியல்ங்கிறத தூக்கிட்டாங்க. தோமுசா இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இருக்கு, எத்தனை டிப்போ முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செய்தால் தானே எதிர்கட்சி அரசியல் கவனிக்கப்படும். நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவர் பிக்ஸ் பண்றதுல டிவிகேக்கு தான் லாபம். நீங்க டிஎம்கேக்கு லாபம் எதுனா களத்துல போய் கிரவுண்ட்ல தொண்டர்களோட வேலை செய்யறதா. அந்த இடம் அவர்கள் தொய்வா இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். மற்றும் ஒரு கேள்வி என்னன்னா, இது தனி மனிதர்களுக்கு இடையிலான ஒரு வார்த்தை போராக மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. திமுக மேல பொதுவாக விமர்சனம் வைப்பது, இல்ல தாவேக மேல பொதுவான விமர்சனம் வைப்பது அப்படின்றது தனி. ஆனா சட்டப்பேரவையில பேசின நாட்கள்ல இருந்தே தனிப்பட்ட முறையில அப்பான்னு சொல்லி பேசுறதோ, இல்ல குடும்பத்தை இழுத்து பேசுறதோ, இந்த மாதிரியான தனி மனிதர்களுக்கு இடையிலான விஷயங்களும் ஆங்காங்கே எட்டி பார்க்கிறதா? இல்லை, விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு திமுக வந்து இந்த மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி அது சொல்கிறதுக்கு வசதியாக தானே அங்கே இருக்கிற அந்த அமைப்பு இருக்குது. திமுகவில் இருக்கிற அமைப்பு, திமுகவில் மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ்லையும் இருக்குது, வேறு பல கட்சிகள்லையும் இருக்குது. அதனால் திமுக வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு டார்கெட் பண்ணி பைபோலர் பாலிட்டிக்ஸில் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற போது அவங்கள வந்து மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி, இல்லை பர்சனலாக சொல்கிறது போன்ற விஷயங்களில் வந்து ஈஸியாக இருக்குது, சுலபமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கடைபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கடைபிடிச்சார். என்னென்னா, பழனிசாமிக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருந்தார். அவரோட ஆட்சியில் பல குறைகள் யார் சொன்னாலுமே, விஜய் சொன்னாலும் கண்டுக்கல, வேற யார் சொன்னாலும் கண்டுக்கல, பழனிசாமிக்கு மட்டும் பதில் சொல்லியிருந்தார். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆகிடுது. இப்போ வந்து விஜய் வந்து ஸ்டாலின் சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தார்னா அது எவ்வளோ தூரம் அவருக்கு பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இப்போ தான் வந்து இந்த ஆட்சி வந்திருக்கு, 50 நாள் தான் ஆகிருக்கு. இந்த ஆட்சியில் உடனே வந்து விவசாயிகளுக்காக போராட்டம், இல்லை வேறொரு விஷயத்துக்காக போராட்டம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ தான் வந்திருக்காரு, டைம் கொடுக்கணுன்ட்டு. அதனால் திமுகவே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு 6 மாத காலம் டைம் கொடுக்கலாம், அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம போராட்டத்தெல்லாம் வச்சுக்கலாம். உடனடியாக இப்போ நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், இப்போ சுவாமி சொன்ன மாதிரி இந்த வழக்கறிஞர் விஷயத்துலலாம் பணம் வாங்கியிருக்கிற விஷயங்கள்லாம் அடிபடுது. அதுக்கெல்லாம் உடனடியாக போராட்டம் நடத்துறதோ, இல்லை விவசாயிகள் விஷயத்தில் விவசாயிகளே தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, யாரோ தூண்டி விடுறாங்கன்னு சொல்கிறார். அப்போது விவசாயிகள் நடத்தும் போதே கட்சிகள் தூண்டி விடுதுன்னு சொல்லும்போது திமுகவே ஆக்சுவலாக வந்தால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், எல்லாமே நீங்கள் முன்னாடி பண்ணி வச்ச வேலை தான் சரியில்லை, நீங்கள் வாங்கின நீங்கள் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்க, எங்களால் நிதி நிலைமையெல்லாம் சரியா இல்லை, வெள்ளை அறிக்கை போன்ற பல விஷயங்கள் கையில் தற்சமயத்துக்கு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான திரு சுவாமிநாதன் சுருக்கமா உங்களுடைய பாயிண்ட். இல்ல, பிரியன் சார் சொல்றது ரொம்ப சரி. 50-55 நாட்களுக்கு இடையில பெரிய போராட்டங்கள் என்பது ஒரு கட்சியா கடினமான ஒரு விஷயம் தான். ஆனா அதை விட முக்கியமா இந்த ஆட்சியை கவிழ்க்கிறாங்கிற குற்றச்சாட்டை வந்து விட்டது திமுக மேல. குதிரை பேரம் நடத்துறதுக்கு இவர்கள் தரப்புல இருந்து அப்ரோச் பண்ணாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரு அப்படிங்கிற அளவுல தொடங்கி ஒரு இன்னைக்கு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் நிபந்தனை முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு விவகாரம் மாறிடுச்சு. அப்ப அதை விட அதனோடு ஒப்பிடுகிற பொழுது போராட்டம் என்பது கொஞ்சம் மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய விஷயத்தை, எதிர்மறை சிந்தனையை உருவாக்கிறாதுங்கிறது என்னோட பார்வைதான். பட் பிரியன் சார் அவர்கள் சொல்றது போல போராட்டம் பண்றது கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம். மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம், ஒரு 6 மாசம் பொறுக்கலாம் அப்படின்னு நினைத்திருக்கலாம். அதை விட முக்கியமா இந்த ஆட்சியவே கவுக்க போறாங்கிற குற்றச்சாட்டே வந்து விட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான் 6 மாசம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் 3 மாசம் தாங்குமான்னு கேள்வி அவர் எழுப்பியிருந்தார். சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம். திரு பிரியன் சொல்லுங்க. வேதவல்லி, அதாவது இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து விஜய் கட்சி மேலே, தாவேக்கா மேலே நம்ம குதிரை பேரம் போன்ற பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து இதை எப்படி இது மடை மாற்றுறது, திசை மாற்றுறதுன்னு பார்த்தாங்க. அவங்க வந்து தாவேக்கா உறுப்பினர் ஒருத்தர் ஒரு புகார் வாங்கி இப்போ ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த விசாரணை எப்படி போகும், அதில் என்ன பின்னாடி வரும் நமக்கு தெரியாது. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, தாவேக்கா மீது குதிரை பேர விவகாரம் வைக்கப்பட்டது, அதை யார் விசாரிக்கிறது? ஆனால் அவங்க கிட்ட அரசாங்கம் இருக்கு. அவங்க கிட்ட அரசாங்கம் இருக்கும்போது அவங்க ஈஸியா ஒரு புகார் வாங்கி உடனே விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. குதிரை பேரம்னு சொல்லி தாவேக்கா மேல புகார் சொல்றாங்க அப்படின்னா அவங்க தானாக ராஜினாமா செய்து இவங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. அதையும் இல்ல இவங்க குதிரை பேரம் வந்து எங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கிற புகாரையும் நம்ம ஒரே தராசுல வச்சு பாத்திர முடியுமா? ஏங்க, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எப்படிப்பட்ட புகாரை வாங்குவாங்க, எப்படி ஒரு கேஸை செட் பண்ணுவாங்க தெரியுங்க. நான் இதில் உண்மைத்தன்மைக்கு போக விரும்பல, விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தாவேக்கா மேல குதிரை பேர குற்றச்சாட்டு ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டது. பல கட்சிகள் வந்து குதிரை பேர குற்றச்சாட்டை வச்சாங்க.
அதை திசை திருப்பதற்காக, வேறு பல விஷயங்களை திசை திருப்பதற்காக ஒரு அமைச்சர் வந்து ஐபிஎல் மீட்டிங்ல என்ன பண்ணார், ஐபிஎல் போட்டியில் என்ன பண்ணார் நம்ம பார்த்தோம். நம்ம பாலியல் குற்றச்சாட்டு தீமைகுண்ட எம்எல்ஏ மேல வந்ததை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் திசை திருப்பதற்காக ஒரு விஷயம் அரசியல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒருவேளை நடந்திருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு உரிமை உண்டு.